வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் உள்ள சில முக்கியமான அமைச்சர்களிடம் தொலைபேசியில் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள் கைது செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது. இதனை முன்கூட்டியே அறிந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தொலைபேசியில் பேசி காலில் விழாத குறையாக தற்பொழுது மன்னிப்பும் கேட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 4500 கோடி சென்னையில் மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு தற்பொழுது சமீபத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வராத நிலையில் உடனடியாக அறிவிப்புகள் வெளியிட வேண்டும், இல்லை என்றால் மத்திய அரசிடம் இருந்து ₹1 கூட நிவாரணமாக வழங்க முடியாது என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் நிவாரணத்தை பெறுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதில் பல குளறுபடிகள் இருந்ததன் காரணமாக 4500 கோடியில் சுமார் 1500 கோடி மட்டுமே செலவிடப்பட்டிருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பணங்களும் அமைச்சர் மற்றும் மேயர் போன்ற அனைத்து சில முக்கியமான அமைச்சர்களும் தற்பொழுது ஊழல் செய்யப்பட்டிருப்பது வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் மட்டும் 2 கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கும் நிலையில் அதில் வெள்ளத்தின் பாதிப்புகள் ஏராளமாக தற்பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பல கோடி மத்திய அரசிடம் இருந்து நிவாரணமாக பெறுவதற்காக 6000 கோடி கேட்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கையில் பல குளறுபடிகள் இருப்பதன் காரணமாக அதனை விசாரிப்பதற்காக தனி குழு ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் வசமாக சிக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.